மிக்ஸி ஜாரில் வந்து மைதா மாவு, உப்பு இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு அடி அடிச்சுட்டு பிசைஞ்சு வச்சிட்டோம்னா மாவு நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பொட்டுக்கடல, இலை, பட்டை எல்லாம் போட்டு வதக்கிக்கலாம். வதக்கினதுக்கப்புறம் நல்லா வதங்கிக்கலாம். ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதங்குற வரையும் வச்சுட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்துட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன் போட்டுட்டு வதக்கினதுக்கப்புறம் அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருந்த மீன் மேக்கரே உள்ளார சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நானுக்கு மாவு பெரட்டி வச்சுருந்த மாவில் தேய்ச்சி போட்டாச்சு. நான் ரெடி ஆயிடுச்சு.